இதே தொடங்கிய புரட்டாசி மாதத்தோட மெனு என்னன்னு பார்த்துடலாமா? காய்கள் எல்லாம் போட்டு சாம்பார், சாதம், 3 வகை பொரியல், வடை, அப்பளம். இதுதான் செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. பாயாசம் சொல்ல மறந்துட்டேனே, அது விடுவேனா பிகிலே. எனக்கு இந்த ஊர் வந்து ரொம்ப பிடிக்கும். நேத்து வந்து இட்லிக்கு வந்து மாவு ஊற வச்சிருந்தேன். சரி அத போய் அரைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, கண்ணுக்கு எட்டுன தூரம்லாம் பச்சை பசேல்னு தான் இருந்துச்சு. இந்த ஊர்ல வருஷத்துக்கு ஒரு முறை விளைச்சல் மாத்திட்டே இருப்பாங்க. தக்காளி, முட்டைக்கோசு, கோசு, புதினா, கொத்தமல்லி ஏதாவது ஒண்ணு போட்டுட்டே இருப்பாங்க. அன்னைக்கு நைட் வந்து நான் சாப்பாடு செய்யல, பங்க் அடிச்சுட்டேன். மாமியார் வீட்ல போயிட்டு இருக்கிற பாயாசத்த குடிச்சிட்டு வந்தேன். லைட்டா பசிச்சுச்சு. சின்ன வயசுலலாம் எங்கள் அப்பா சொல்லுவார், பசியில் படுக்காதம்மா தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு. நான்லாம் மனித பிறவியே கிடையாது. எனக்கெல்லாம் நல்லா தூக்கம்னு படுப்பேன், ஆனால் தூங்கிடுவேன். இப்போலாம் என்னன்னு தெரில, பசிச்சா தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. ரியலி பெரிய பொண்ணு ஆகிட்டோன்னு என்னமோ தெரில. அதுக்கப்புறம் காலையில் வந்து தோசையும் சட்னியும் செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் சஹாரிகாவுக்கு வந்து முடி வந்து வளர்ந்துருச்சா, மேடம்க்கு வந்து முடி தொங்கக்கூடாது வேக்காடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குருவி ஜடை போட்டு விட்றோம். அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போல்லாம் அவங்களே செலக்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. கேட்கவே ரொம்ப காமெடியாக இருக்குது. பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துச்சு, அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு சாயங்காலத்தை இப்படி தான் ஓட்டணும்.